வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து டே 24 ஆஃப் பெரோடே சிக்ஸ் ப்ரூடிங் செட்டப். நான் உங்கள் ஸ்ரீராம். ஒரு 10 நாளாக வந்து வீடியோ போட முடியல. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயலில் வந்து நிறைய வேலை, மஞ்சள் போட்டோம், வெங்காயம் வச்சோம். அதனால் சொல்லிட்டு வீடியோ ரெகுலராக போட முடியல. நம்ம இனிமேல் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணலாம். கோழி குஞ்சு புக் பண்ணவங்களுக்குலாம் வந்து ஜூலை 20 தேதி 22 அந்த டயத்தில் வந்து டெலிவரி கொடுக்கலாம். இப்போ வந்து ஒரு 24 நாள் ஆகிடுச்சு. 35 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் டெலிவரி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கலர்ஸ்லாம் வந்து யார் யார் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரியே கொடுக்கலாம். முடிஞ்சளவு நம்மகிட்ட வந்து பிளாக் தான் அதிகமாக இருக்கும். எப்படி கேட்குறாங்களோ அப்படி கொடுத்துர்லாம் மிக்சிங்கில். கோழி குஞ்சுகள்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஆக்டிவாக இருக்குது. பெரிய அளவில் மார்ட்டாலிட்டி இல்லை. மார்ட்டாலிட்டி வந்து எதனால் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும்போது மார்ட்டாலிட்டி ஆணுச்சு எனக்கு, அந்த ரூமில் வச்சுருக்கும்போது. அப்புறம் புது ஷெட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் மார்ட்டாலிட்டி பெரிய அளவில் இல்லை. அடுத்து நம்ம கோழி குஞ்சுகளுக்கு வந்து டெய்லியும் வந்து முருங்கைக்கீரை கொடுக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ வந்து முருங்கைக்கீரை கொடுத்தோம்னா கோழி குஞ்சுகளோட கட் ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். அதே போல் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வராது, இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் ஆகும். அதே போல் குஞ்சுகளுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத அளவு வந்து பூஸ்டப் கொடுக்கும். முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்துக்கள் வந்து இருக்குது. குஞ்சுகளும் வந்து முருங்கைக்கீரையை வந்து விரும்பி சாப்பிடும். நம்ம முருங்கைக்கீரையை கட்டி தொங்க விடும்போது ஜம்ப் பண்ணி சாப்பிடும். கீழே போட்டோம்னா அதில் வந்து எச்சம் பட்டு அதுலேருந்து ஏதாவது ஈக்கோலை ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கட்டி தொங்க விடுறது நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.